வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ங்க ரியாக்ட்ல. நீங்க ரியாக்ட் கோட்ல யூஸ் எஃபெக்ட்ட தவிர்த்துட்டு எந்த கோடுமே வந்து கண்டிப்பா வந்து பார்க்கவே முடியாது. ஸோ அவ்ளோ முக்கியமான இடம் யூஸ் எஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் எஃபெக்ட்னா என்ன? அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் ரெண்டர் ஆனோனே எனக்கு இந்த டேட்டா தான் வேணும். ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் ரீலோட் ஆனோனயே எனக்கு இந்த டேட்டா வேணும். இல்ல நம்ம ரீலோட் பண்ணும்போதே எனக்கு டேட்டா ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்தா அந்த அப்டேட்டட் டேட்டா வேணும். ஸோ நான் வந்துட்டு இல்ல எனக்கு வந்து டேட்டா சேஞ்ச் ஆக எனக்கு வந்து டைனமிக்கா வந்து சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, இந்த யூஸ் எஃபெக்ட் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மேனுவலா வந்து டார்ம் பண்றதுக்கு பதிலா இந்த மாரி வந்து யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் யூஸ் எஃபெக்ட்டோட சின்டாக்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் இந்த இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம்ல, எப்பவுமே ரிட்டர்னுக்கு மேல தான் இந்த யூஸ் எஃபெக்ட்லாம் வந்து இருக்கணும். ஸோ நான் யூஸ் எஃபெக்ட்ன்றது இங்கேயே வருது எனக்கு. ஸோ நான் அத குடுத்துடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு இம்போர்ட் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து அந்த பிராக்கெட் போட்டுக்கிறேன். மறுபடியும் வந்து இங்க வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் வேணும். ஸோ ஆரோ ஃபங்ஷன் போட்டுட்டு நம்ம இந்த இந்த இத வந்து குளோஸ் பண்ணிடணும். செகண்ட் வந்து இந்த டிபெண்டன்சி அரே. இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த டிபெண்டன்சி அரே வந்து ஆப்ஷனல். பட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்ஷன் வந்து கண்டிப்பா வந்து போட்டே ஆகணும். யூஸ் எஃபெக்ட்ன்றது இதுதான் வந்து யூஸ் எஃபெக்ட்டோட சின்டாக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து ரெண்டர் ஆனோன வந்து தேவைப்படுற விஷயம் அப்படின்னு என்னவா இருக்கும்? நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாவே இந்த மாரி H1 டேக் இல்ல வந்து பேராகிராஃப் டேக் இதெல்லாம் போடுறதுக்கு தான் நமக்கு வந்து யூசப் தேவை அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் ஏதோ ஒரு இடத்துலேருந்து டேட்டாவ வந்து ஃபெட்ச் பண்றேன். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த பேஜ் லோட் ஆனோனே எனக்கு வந்து டேட்டா வந்து வேணும். நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து டேட்டா ஃபெட்ச் ஆகுறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் லோட் ஆனோனே எனக்கு வேணும். இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம எப்படி வந்து டேட்டாவ வந்து ஃபெட்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபெட்ச்னா என்ன? அத பத்திலாம் உங்களுக்கு தெரியல அப்டின்னா, நீங்க வந்து மறக்காம வந்து ஃபெட்ச் வீடியோ பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் வந்து அத வந்து குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எப்படி ஃபெட்ச் பண்றதுன்றது அதுல பார்த்தா தான் வந்து உங்களுக்கு தெரியும். நான் இங்க ஜஸ்ட் வந்து அந்த கோடு தான் எழுதப் போறேன். ஸோ இந்த ஃபெட்ச்ன்னு இருக்குல்ல, இதுல வந்து நான் அப்படியே இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபெட்ச் வந்து பில்ட் இன் ஃபங்ஷன் தான் ஜாவா ஸ்கிரிப்ட்டோடது. ஸோ நான் வந்து டைரக்ட்டா வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் வந்து டூடூஸ் ஸ்லாஷ் 1ன்னு போட்டிருக்கேன். இந்த 1ன்னா என்னன்னா, எனக்கு வந்து அந்த 1ஓட டேட்டா மட்டும் வரும். ஸோ இங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இத வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு கூட ஷோ பண்ணலாம். ஸோ நான் இங்க பண்ணேன் அப்படின்னா, இது ஓகே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ நான் இத பெருசு பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்து டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சோல ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் இன்ஃபோன்னு வருதுல்ல, இந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இதோட டேட்டா வந்து வந்துரும். நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இங்க ரன் ஸ்கிரிப்ட் குடுத்து பார்க்கலாம். இங்க குடுத்து பார்த்தீங்கன்னா, 1 இந்த ஃபால்ஸ் இந்த டெலெக்டஸ் ஆட் ஆட்டம் அப்படின்றது வருதுல்ல. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் வந்து வந்திருக்கும் நமக்கு. சரி ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நான் இந்த வந்து 1ன்றது குடுக்காம எனக்கு எல்லா டு டூஸோட டேட்டாவும் வந்து வேணும். ஸோ வந்து எனக்கு இப்ப இந்த அரேல இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கேயும் நான் வேணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்க வந்து எனக்கு அரே வந்து வந்துருச்சு. அந்த அரேல 199 அதாவது மொத்தம் 200 டேட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி ஃபுல்லும் இருக்கு. ஸோ இந்த மாரி இந்த டேட்டா இப்ப எனக்கு வந்து நான் ஏபிஐலேருந்து ஃபெட்ச் பண்ணிட்டேன். இத நான் ஷோ பண்ணணும்ல யூசருக்கு. ஸோ அப்ப எப்படி ஷோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து இத செட் பண்ணணும். டேட்டாவ வந்து யூஐல ஷோ பண்றதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வந்து ஸ்டேட்ல வந்து செட் பண்ணணும். அப்பதான் நம்மளால வந்து ஷோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வந்து வைக்கிறேன். கான்ஸ்ட் டேட்டா, செட் டேட்டா அப்படின்றது மாரி வைக்கிறேன். ஸோ ஸ்டேட் நேம் வந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்ன்றது குடுத்துடுறேன். இங்க வந்துட்டு எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்லுன்னே வந்து வச்சுக்கிறேன். இல்லன்னா வந்து ஒரு எம்ப்டி அரே வச்சுக்கலாம். ஸோ நீங்க எப்படி உங்களுக்கு ஏத்த மாரி வச்சுக்கோங்க. ஸோ நான் இத என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ வந்து ஜேசனா மாத்தியாச்சு. அந்த ஜேசன்ல நான் வந்து இந்த டேட்டா வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ செட் டேட்டால வந்து ஜேசன் பண்ணியாச்சு. ஸோ இப்ப எனக்கு இந்த டேட்டால எனக்கு வந்து இதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ நான் அது டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, இத வந்து கன்சோல் லாக்ல போட்டு டேட்டா அப்படின்னு போட்டுறேன். நமக்கு தெரியணுன்றதுக்காக இங்க பக்கத்துலயே டேட்டான்றது குடுக்குறேன். ஸோ குடுத்தோனயே பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துரும். எனக்கு வந்து இந்த அரேல வந்து ஃபுல்லும் வந்து எனக்கு டேட்டா வந்து வந்துருச்சு. நான் ஏன் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன்ல, ஆல்ரெடி வந்து ஸ்டேட் வீடியோல வந்து தெரியும். 0 அந்த நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் தான் குடுக்க முடியும்ன்றது கிடையாது. நம்ம நல்லு, இல்ல அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எப்படி வேணா குடுக்கலாம். ஸ்டேட்ல இனிஷியல் ஸ்டேட் நீங்க என்னவா வேணா குடுக்கலாம். ஆனா நீங்க என்னவா யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு ரிலேட்டடா குடுக்கணும். ஸோ நம்ம வந்து நான் இப்ப ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் அரேல போட்டேன்னா, எனக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்கும்போது இத வந்து இந்த டேட்டால வரும்போது எனக்கு வந்து அரேல தான் அது வரும். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லாது. என்ன குடுக்குறோமோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து அதோட டேட்டா டைப் வந்து கரெக்ட்டா வந்து குடுக்கணும். நீங்க ஸ்டேட் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து ரிலேட்டட் வீடியோல ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே.
இப்போ வந்து நமக்கு டேட்டா வருதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப நான் இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு இப்ப நான் வந்து இது போட்டுருக்கேன். இது வந்து எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து வருது. இப்ப நான் இதே வந்து இந்த வெறும் இது மட்டும் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்டி ஆப்ஜெக்ட்டா வருது. ஸோ நான் குடுத்தது கரெக்ட்டா? இல்லையா? தப்பா? இல்ல வேற ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோமா? அப்படின்னு இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழ வந்து போனேன் அப்படின்னா, எனக்கு வந்து எம்ப்டி டேட்டாவா, எம்ப்டி ஆப்ஜெக்ட்டா வந்து வருது. ஸோ நான் பண்ணது தப்பா? இல்ல வந்து ஏபிஐலயே ஏதாவது தப்பு இருக்கா? அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இந்த மாரி நம்ம வந்து கோட் எழுதியிருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து வைக்கிறேன். ஃபெட்ச் டேட்டா. ஏன்னா நம்ம டேட்டாவ தான் ஃபெட்ச் பண்ண போறோம். ஸோ அந்த மாரி அதுக்கேத்த மாரி வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து அசிங்க் குடுக்குறேன். ஸோ அசிங்க் அவைட் பத்தி தெரியல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த ஏபிஐல ஃபெட்ச் பண்ணும்போதெல்லாம் வந்து ரியாக்ட்டோட வந்து அசிங்க் அவைட், இந்த ட்ரை கேட்ச் பிளாக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ட்ரை கேட்ச்சையும் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இத வந்து நான் வந்து அசிங்கா மாத்துறேன். ஸோ அசிங்கா மாத்திட்டோம் அப்டின்னாலே, எனக்கு வந்து அது உள்ள வந்து நான் அவைட் பண்ணணும். ஸோ அசிங்க் குடுத்துட்டா அவைட் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ட்ரைல வந்து என்ன குடுக்குறேன் அப்டின்னா, கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்டின்ற மாரி குடுத்து வச்சிருக்கேன். ஸோ குடுத்துட்டு நான் இந்த அசிங்க் உள்ள போட்டாலே நான் என்ன சொல்லியிருந்தேன், அவைட்ன்றத போடணும் நம்ம. ஸோ அவைட்ன்றத போட்டுட்டேன். இந்த நம்ம இத தானே வந்து ஃபெட்ச் பண்ண போறோம். ஸோ நான் இந்த ஃபெட்ச்ச மட்டும் வந்து கட் பண்ணி இங்க வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபெட்ச்ல வந்து இத வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த டேட்டாவ வந்து நான் எடுக்கணும்ல. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டூ அவைட் அப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ வந்து நம்ம எப்பொழுதும் இதே தாங்க இந்த ரெஸ்பான்ஸ வந்து நான் ஜேசனா மாத்தணும். இதுல வந்துட்டு நான் வந்துட்டு ஃபெட்ச் தான் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. ஆக்சியோஸ் தெரியும் அப்படின்னா, நீங்க ஆக்சியோஸ் கூட வந்து இதுல போட்டு நம்ம வந்து டேட்டா எடுக்கலாம். ஸோ ஆக்சியோஸ் பத்தி தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு ஆக்சியோஸ்னா என்ன? ஆக்சியோஸ் எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் வந்து நான் போடுறேன். பட் ஆனா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது நார்மலா வந்து ஃபெட்ச் மாரி தான். ஸோ அதுக்கு பதிலா தான் நம்ம ஆக்சியோஸ் வந்து யூஸ் பண்றோம். சரி, ஓகே. இப்ப நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க வந்து நம்ம டேட்டாவ வந்து செட் பண்ணியிருக்கோம்ல, அதே மாரி இங்கேயும் வந்து டேட்டாவ வந்து செட் பண்ணணும். செட் டேட்டால வந்துட்டு இந்த டேட்டாவ வந்து செட் பண்ணி விட்டுர்றேன். ஸோ விட்டோனே எனக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் எரர்ல வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, கன்சோல் டாட் எரர் ஸோ எரர்ல வந்துட்டு எரர் எரர் டேட்டா அப்டின்ற மாரி வந்துட்டு குடுத்துக்கிறேன். பக்கத்துல வந்து நம்மளோட எரர வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்ப நான் இது பார்த்துட்டீங்க அப்டின்னாலே, இது வந்து ஒர்க் ஆகாது. இப்ப இது ஏன் ஒர்க் ஆகாது அப்டின்னு சொல்றேன் அப்டின்னா, இங்க வந்துட்டு நான் இந்த ஃபெட்ச் டேட்டான்னு போட்டிருக்கேன். இந்த வேரியபிள்ல தான் நான் இது எல்லாமே வந்து இருக்கு. இந்த ஃபங்ஷன் வந்து எழுதியிருக்கேன். ஸோ நான் இந்த ஃபங்ஷன கால் பண்ணணும்ல. ஸோ ஃபங்ஷன் கால் எப்படி பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் வந்து இந்த பிராக்கெட் போட்டுக்கணும். ஸோ ஃபங்ஷன்ஸ் பத்தி தெரியல அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. ஸோ நான் சொன்ன எல்லா கான்செப்ட்ஸுமே நீங்க பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா தான், நான் இப்ப சொல்லும்போது வந்து எல்லாமே வந்து புரியும். ஸோ நான் அதனால தான் ஆர்டரா வந்து போட்டே வந்தேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சரி, ஓகே. இப்ப நான் வந்து ஃபெட்ச் டேட்டா வந்து கால் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து இன்னொன்னு வந்து ரியாக்ட்ல வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்ல என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எழுதியாச்சு. அந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட், அன்மவுண்ட் அப்டின்ற மாரி வந்து கிளாஸ்ல வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அத நம்ம யூஸ் எஃபெக்ட்ல போட்டாச்சு. ஸோ இப்ப நான் வந்து கிளீன் அப் ஃபங்ஷன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கிளீன் அப் ஃபங்ஷன்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இதுக்கு நமக்கு தேவையில்ல. ஸோ அதனால நான் போடல. உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க வந்து இதுல வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஜஸ்ட் வந்து சும்மா இங்க கன்சோல் மட்டும் போட்டுக்கிறேன். பட் ஆனா இப்படிதான் வந்து கிளீன் அப் ஃபங்ஷன் வந்து எழுதணும். ஸோ கிளீன் அப் ஃபங்ஷன் கோஸ் ஹியர் அப்படின்ற மாரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் அட்வான்ஸா போம்போது அந்த கிளீன் அப் ஃபங்ஷன்ஸ் வரும்ல. ஸோ நான் அப்போ உங்களுக்கு வந்து எப்படி வந்து கிளீன் அப் ஃபங்ஷன் எழுதுறது அப்படின்றதையும் வந்து சொல்றேன். பட் ஆனா வந்து இந்த ரிட்டர்ன் இந்த மாரி வந்து ரிட்டர்ன் போட்டு நீங்க வந்து அத கிளீன் அப் ஃபங்ஷன் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஏன்னா நான் கன்சோல வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இங்க வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டேட்டா வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இனிஷியல் ஸ்டேட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப் வந்து ரன் ஆனோனே, இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்குமே வெயிட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு, இது அசிங்க் அவைட் குடுத்துருக்கிறதுனால, இது பாட்டுக்கு தனியா நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதுக்குள்ள வந்து கன்சோல் லாக்ல வந்து இது வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நெக்ஸ்ட் தான் இந்த அசிங்க் அவைட் எனக்கு டேட்டா வந்ததுக்கப்புறம், எனக்கு டக்குனு வந்து இதோட டேட்டா எல்லாமே வந்து வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. நான் கன்சோல் லாக்ல இங்க கீழ வந்து டேட்டான்னு போட்டிருக்கிறதுனால வருது. ஸோ இப்ப நான் எரர் ஏதாவது பண்ணேன் அப்டின்னா, எனக்கு வந்து டக்குனு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ டிஓடின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நான் இத வந்து பெருசு பண்றேன். அப்பதான் தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து என்ன எரரு, என்ன ஏது அப்டின்றதெல்லாம் வந்துரும். ஸோ டோட்டலா 19 மெசேஜ் போனேன் அப்டின்னா, இது வந்து நாட் ஃபவுண்ட் இந்த மாரி வந்து இல்ல அப்டின்ற மாரி வந்துருச்சு. எரர்ஸ்ல போனோனே, இதுதான் எரரு இந்த மாரி இல்ல அப்டின்றது நமக்கு ஷோ ஆயிடும். ஸோ இவ்வளோதாங்க. இந்த மாரி ட்ரை கேட்ச்ல போட்டா நம்மளோட இது வந்து ஈஸியா வந்து நம்மளால வந்து கண்டுபிடிச்சிட முடியும்.
ஸோ டு டூஸே நான் வந்து மறுபடியும் வந்து போட்டுட்டேன். எனக்கு இன்ஃபோலாம் இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. சரி ஓகே. இப்ப இந்த டேட்டாலாம் எடுத்தாச்சு, டேட்டாவ செட் பண்ணியாச்சு. ஸோ நான் இங்க வந்து இன்னொன்னு எம்ப்டி அரே சொல்லியிருந்தேன்ல. இந்த டிபெண்டன்சி அரே எதுக்கு அப்டின்னா, இந்த டேட்டால ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு வந்து இந்த காம்போனன்ட் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ எப்படி சொல்றேன் அப்டின்னா, இப்ப 200 டேட்டா இருக்கு. ஸோ 201 ஒண்ணு வந்துச்சு அப்டின்னா, நம்ம மேனுவலா போய் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்டின்றது கிடையாது. ஸோ நான் இங்க வந்து டிபெண்டன்சி அரேலயே வந்து நான் இத போட்டேன் அப்டின்னா, எனக்கு வந்து மறுபடியும் வந்து ரீரன் ஆகும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. சரி ஓகே. இப்ப நான் வந்து இதுல வந்து நமக்கே தெரியும். இதுல வந்து JSONல வந்து 200 தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா 201 வராது. ஸோ அதனால நான் இந்த டிபெண்டன்சி அரேல எதுவுமே குடுக்காம எம்ப்டியா வந்து வச்சுட்டேன். இப்ப நான் இந்த டேட்டாவ வந்து UIல ஷோ பண்ணணும்ல. அத எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேட்டா இருக்குல்ல. ஸோ டேட்டாவ வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, டேட்டா டாட் மேப்பு. ஸோ மேப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ரியாக்ட்ல. ஸோ மேப் கான்செப்ட் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா, நான் பர்ட்டிகுலரா இதுக்கு வரணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த இத வந்து விட்டேன். ஸோ இதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஏன் அப்டின்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இதுல வந்துட்டு ஃபார் லூப்பு, ஃபார் ஈச் இதெல்லாம் வந்துட்டு நம்ம போடவே மாட்டோம் ரியாக்ட்ல. ஸோ எல்லா இடத்துலயும் மேப் தான். ஸோ மேப்பும் வந்து பேசிக்கா வந்து அந்த லூப் ஆவுறது வந்து வரும் நமக்கு. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேப் வந்துட்டு உள்ள வந்து போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டேட்டாஸ் அப்டின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு, இங்க நீங்க வந்து இந்த மாரி கர்லி பிரேஸும் வந்து போடலாம். அப்படி போடல அப்டின்னா, நம்ம வந்து இந்த டைரக்ட் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. டைரக்ட் ரிட்டர்ன்னா எப்படி அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாரி வந்துட்டு குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி பிராக்கெட் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டோம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உள்ள வந்துட்டு நான் எனக்கு டேட்டா வந்து கண்டிப்பா குடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ டிவ் போட்டேன்னா, எனக்கு வந்து இந்த டிவ்வுக்குள்ள நான் என்ன வேணா வந்து எழுதலாம். ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஈச் சைல்ட் இன் அ லிஸ்ட் ஷுட் ஹேவ் அ யூனிக் கீ அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மேப் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் வந்து யூனிக்கான கீ இருக்கணும். ஸோ கீன்னா என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. இப்ப நம்ம இங்க வந்து டேட்டா குடுத்துருந்தோம் அப்டின்னா, இப்ப 201 வந்துச்சு அப்டின்னா, எனக்கு 201 வந்திருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதுக்கு தான் இந்த மாரி இந்த மேப் பண்ணும்போது எனக்கு வந்து கீன்றது இருக்கும். ஸோ நம்மளோட அந்த டேட்டாஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நமக்கு வந்து ஐடி வந்து குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ ஐடி வந்து எல்லாத்துக்கும் வந்து யூனிக்கா தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி யூனிக்கா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாஸ் டாட் ஐடி அப்டின்றத வந்து நான் வந்து கீழ குடுத்துர்றேன். இப்ப நான் குடுத்தோனே அந்த எரர் வந்து எனக்கு போக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த யூனிக்கா என்ன இருக்கோ அத தான் நம்ம வந்து கீழ வந்து குடுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு கீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து இந்த விர்ச்சுவல் டாமோட உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து வரும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம நார்மலா எப்பொழுதும் உள்ள மாரி தான் இருக்கும். பேஜ் வந்து அதே மாரி திருப்பி ரீரெண்டர் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து கீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H1 வந்து வச்சுக்கிறேன். ஸோ H1ல வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் டாட் இங்க என்னென்ன டேட்டா வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ யூசர் ஐடின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் டாட் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிடுறேன். இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டேட்டாவ வந்து மேப் பண்ணி, அதுக்குள்ள தான் எனக்கு வந்து இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா இருக்கு அப்படின்றதுனால தான் நான் வந்து மேப் பண்றேன். ஸோ அந்த மேப் பண்ணும்போது, எனக்கு மேப்ல இந்த டேட்டாஸ்ன்ற அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து நான் டேட்டாஸ் அப்படின்ற மாரி இருக்கும். அதுக்குள்ள தான் நான் போயிட்டு இந்த ஐடிய வந்து எடுக்கிறேன். அதே மாரி இந்த டேட்டாஸ்ன்றத எடுத்துட்டு தான் நான் வந்து யூசர் ஐடின்றத எடுக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ணி நான் அதுக்குள்ள வந்து யூசர் ஐடிய வந்து எடுக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னாலே, நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ 111111ன்னு வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன் 1111 வருதுன்னா, எல்லாத்துக்குமே வந்து அது அப்படிதாங்க இருக்கு. ஸோ நான் நேம் குடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ யூசர் ஐடிக்கு பதிலா நம்ம வந்து ஐடின்றத போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து மேபி 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்றது வர ஆரம்பிச்சுச்சு. நமக்கு இதுதான் அப்படின்றது தெரியணுன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐடின்றத வந்து குடுக்குறேன். ஸோ ஐடின்றத வந்து குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்கிறேன். பேராகிராஃப் டேக்ல வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைட்டில வந்து எடுக்க போறேன். ஸோ இந்த டைட்டிலுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இங்க வந்து டைட்டில்ன்ற நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு அதே மாரி அந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், டேட்டான்றது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அத நம்ம மேப் பண்ணும்போது எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்டோட வந்து அக்சஸ் வந்து கிடைக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் வைக்க போறோம். அந்த நேம் தான் வந்து டேட்டாஸ். ஸோ அந்த நேம்ல அந்த டேட்டாஸ எடுத்துட்டு, இப்ப எனக்கு வந்து அதுக்குள்ள வந்து 4 இருக்கு. யூசர் ஐடி, ஐடி, டைட்டில், கம்ப்ளீட்டட். 4மே நம்ம ஷோ பண்ணோம் அப்டின்னா, 4மே நம்ம ஷோ பண்ணலாம். இல்ல எது தேவையோ அத மட்டும் கூட நீங்க ஷோ பண்ணலாம். ஸோ டைட்டில் இப்ப வந்து நான் ஐடி, டைட்டில் மட்டும் தான் ஷோ பண்ண போறேன். ஸோ டேட்டாஸ் டாட் டைட்டில் அப்டின்னு சொல்லி போட்டுர்றேன். ஸோ நான் இங்க வந்து போட்டுட்டு நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னாலே பார்த்தீங்கன்னா தெரியும். டெலிக்டஸ், ஆட் ஆட்டம், கியூசியூட்டி என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து வந்துரும்.
ஸோ இதுல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க இங்கேயே போய் மேனுவலா சேஞ்ச் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். சரி, ஓகே. ஒரே நிமிஷம். இப்ப நான் இங்க வந்து குடுத்துருக்கேன்ல. ஸோ நான் இத வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத வந்து அப்டியே காப்பி பண்ணிடுறேன். ஸோ இது கெட்ன்றதுனால இது கெட் மெத்தடு. ஸோ அதனால வந்துட்டு என்னால வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்க முடியும் எல்லா இடத்துலயுமே. ஸோ நான் அதே மாரி எண்ட்ல போயிட்டு டூ டூஸ் வந்து கிளிக் பண்ணி என்டர் அடிச்சேன் அப்டின்னாலே, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ யூசர் ஐடி 1 டெலிக்டர்ஸ் ஆட் அட்டம். ஸோ இந்த மாரி கியூஸ், யூடி, நாம்ன்னு இருக்கு செகண்டுக்கு. ஸோ அதே மாரி நமக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. 3, 4 இப்ப நம்ம ரேண்டமா ஒண்ணு செக் பண்ணலாம். ஸோ 129க்கு செக் பண்ணலாம். ரீரம், குல்பா, கியூஸ், ஹாரம்ன்னு இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, 129க்கு சர்ச் பண்றேன். ஸோ 129க்கு பார்த்தீங்கனாலே ரீரம், குல்பா, கியூஸ், ஆரம். இந்த மாரி நம்ம என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து வந்துரும். ஸோ இதுதான் வந்து யூஸ் எஃபெக்ட்டோட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். யூஸ் எஃபெக்ட் கான்செப்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.